ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி தற்போதைய அப்டேட்ஸோட சேர்த்து நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆக போகிற மே மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜி த சேவா டிக்கெட் புக்கிங் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆன அக்காமடேஷன் புக்கிங்கில் திருப்பதி லொக்கேஷன் புக் பண்ணுறப்போ மேஜராக எந்த இஷ்யூவும் வரல. ஆனால் திருமலா லொக்கேஷன் யூஸ் பண்ணி புக் பண்ணுறப்போ பேமெண்ட் செக்ஷனில் ஒரு சிலருக்கு மறுபடியும் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் ரன் ஆகிருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறப்போ அகெயின் டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவும் கேட்கல. ஃபஸ்ட் டைம் கொடுத்த டீட்டெயில்ஸே ஃபுல்லாக அப்படியே இருந்தது. மறுபடியும் பேமெண்ட்டுக்கு போகிறப்போ ஒரு சிலருக்கு அந்த ஸ்டேஜில் புக் ஆகிருக்கு, ஒரு சிலருக்கு மறுபடியும் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் ரன் ஆகிருக்கு. ஸோ அக்காமடேஷன் கிடைக்காதவங்க வேறு என்னென்ன வழிகளில் நம்ம அக்காமடேஷன் ட்ரை பண்ணலாங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக நாளைக்குள்ளார வீடியோ ஷேர் பண்ணுறேன். அண்டு ஒரே மொபைல் நம்பரில் 2 ப்ரௌசரில் லாகின் பண்ணுறது கூட பிளாக் பண்ணிக்கிட்டே வராங்க போல இருக்குது. இன்றைக்கி மார்னிங் புக்கிங்கில் எனக்காச்சு ஒரு சிலர் போன மாதமே எங்களுக்கு அந்த இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்து டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். பெஹல்காம் டெரர் அட்டாக்ஸ்னால் திருமலாவில் டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் எல்லாம் நடந்தால் எப்படி பக்தர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாக் ட்ரில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. கீழ் திருப்பதி டிடிடியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்கில் இன்றைக்கி ரிவ்யூ மீட்டிங் நடந்திருக்கு. அதில் டிடிடி இஓ அன்னமாச்சாரியர் கீர்த்தனைகள்லாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு போய் ரீச் ஆகும்ட்டு கேட்டிருக்காங்க. டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ்லேயும் வெயில்னால் பக்தர்களுக்கு தேவைப்படுற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்யுங்கன்ட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் ஒரு காலையில் ஒரு 9:30-10 மணிக்கெலாம் தரிசனம் முடிச்சுட்டு வர்றப்போ பஸ் ஏறுறதுக்காக போனாலும் சரி, இல்லை லக்கேஜ் எடுக்கிறதுக்காக போனாலும் சரி, கால் நல்லா பொசுங்கிடுது. திருமலாவில் சேவா சதன் மாட வீதியிலலாம் மேலே அந்த பச்சை கலர் ஷாமியான மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, நல்லா நிழலாக இருக்குது. அதே மாதிரி கீழ் திருப்பதிலையும் நிறைய கோயில்களுக்கு செஞ்சால் சம்மருக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸில் பெண்டிங்காக இருக்கிற ஒர்க்கெல்லாம் சீக்கிரமாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு டிடிடி இஓ கேட்டிருக்காங்க. கீழ் திருப்பதியில் கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இப்போ 9 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. நாளைக்கு உண்டான டோக்கன்ஸும் நாளை மறுநாள் அதிகாலைக்கு உண்டான டோக்கன்ஸும். ஸ்ரீவாரிமெட்டில் நாளை காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. கீழ் திருப்பதியில் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு 5 to 6 நம்ம ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ விஷ்ணுநிவாசமோ பூதேவி காம்ப்ளெக்ஸில் இருந்தோம் அப்படின்னா 7 மணி போல் கவுண்டர் க்யூ ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணி 9 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ ஷோராக நமக்கு டோக்கன் கிடைக்கும். அடுத்து மே மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். மே மாதத்தில் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இருக்கிற ஒரே ஆப்ஷன் நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆக போகிற ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் மட்டும்தான். மற்றதெல்லாம் ஆஃப்லைனில் தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிறது பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ரீசெண்டாக நீங்கள் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதாரில் மறுபடியும் புக் பண்ணணும் அப்படின்னா 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. மற்றபடி 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டோ, வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டோ, ஸ்ரீவாரி ஆர்ஜி த சேவா டிக்கெட்டோ, வேறு எந்த டிக்கெட் புக் பண்ணால் அந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதாரில் நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த டவுட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன், ஏதாவது யூஸ் பண்ணாத மொபைல் நம்பராக இருந்தால் 2 நம்பராக வச்சுருக்கீங்க அப்படின்னா 958 போல் ஆப்லேயும் இன்னொரு மொபைல் நம்பரில் போர்ட்டல்லையும் ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக 10 மணிக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக எதில் போதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஒரு சிலர் ஆப்பில் 10 மணிக்கு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகாமல் பாப்பப்பே வருது, ஸ்ரீனிவாச ஹோமம் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுங்கிறது பாப்பப்பே வருது அப்படிங்கிறீங்க. ஜஸ்ட்டு இந்த டேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே டேபை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் புக்கிங் ப்ரொசீட் ஆகும். பச்சை கலரில் அவைலபிலிட்டி காமிக்கும். 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். ஸோ ஆதார் நம்பர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் இது கப்பல் டிக்கெட்டும் கிடையாது. சேம் ஜெண்டர் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். மே மாதத்துக்கு உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். வீக்கெண்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக புக் ஆகும். ஒரு நாளைக்கு 150 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மந்த் எண்ட் வீக் டேஸாக இல்லை ஜென்ரலாகவே வீக் டேஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் 1 தான் காமிக்கும்.
அதில் 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போயே படிச்சுக்கோங்க. மெயின் ரூல் என்ன அப்படின்னா, அலிப்பிரி நடைபாதை கிட்ட அலிப்பிரி பாதாள மண்டபம் இருக்கும், வேணுகோபாலன் சன்னதி கிட்ட. அங்கே தான் ஹோமம் நடக்கிற இடம் இருக்குது. எப்படி போகணும், அங்கே எப்படி ஹோமம் செய்வாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக ஹோமம் அட்டன் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே ஹோமம் நடத்துகிற இடத்துக்கிட்டே நம்ம பேக் வச்சுக்கலாம், மொபைல் வச்சுக்கலாம், வெளியில் செப்பல் விட்டுக்கலாம், கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங்லாம் வச்சுக்கலாம். ஸோ ஹோமம் டிக்கெட் புக் பண்ண அன்றைக்கு ஒரு 8:30 மணிக்கெலாம் அங்கே இருக்கிறீங்க அப்படின்னா 9 to 11 ஹோமம் செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் கொஞ்சம் லேட்டாக போனால் அலோ பண்ணுவாங்களா அப்படின்னா அலோ பண்ணுவாங்க. ஆனால் 10:30க்குள்ளார மேக்ஸிமம் நம்ம அங்கே இருக்கணும். ஆக்சுவலாக ஹோமம் மிஸ் பண்ணாதீங்க, சூப்பராக இருக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு. ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு, லேடிஸ்க்கு சாரீ, சுடிதார் போட்டுறதா, துப்பட்டா. ஸோ அந்த ஹோமம் முடிஞ்ச டைமில் சூப்பர்வைசர் கிட்ட இல்லை முதலையோ உங்களோட தரிசன டிக்கெட்டில் மிஸ் பண்ணாமல் சீல் அண்ட் சைன் வாங்கிக்கோங்க. அப்போ தான் 300 தரிசனம் கியூ வழியாக போகிறப்போ அந்த டிக்கெட்டை வேலிடாக அவங்க எடுத்துப்பாங்க. அப்போ தான் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸோ மறக்காமல் உங்கள் டிக்கெட்டில் நீங்கள் சீல் அண்ட் சைன் வாங்கிக்கணும். அதுக்காச்சும் நீங்கள் போய் தான் ஆகணும். ஆனால் ஹோமம் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அக்காமடேஷன் ஆல்ரெடி மே மாதத்துக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இதுக்குன்னு தனியாக அக்காமடேஷன் கிடையாது. ஒன்று நீங்கள் கீழ் திருப்பதி விஷ்ணு நிவாசத்தில் காலையில் 4 மணிக்கு போய் ஆஃப்லைன் அக்காமடேஷன் ட்ரை பண்ணலாம். இல்லை ரெஃப்ரெஷ் மட்டும் வேணும் அப்படின்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் விஷ்ணு நிவாசத்தில் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இல்லைன்னா ப்ரைவேட் லாட்ஜஸ் கூகுளில் நீங்கள் ரிவ்யூ பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நீங்கள் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை ஜீப்பெல்லாம் இருக்கும், பஸ் ஏறி மலைக்கு போய் டைரெக்டாக 300 தரிசனம் கியூ வழியாக சுவாமி தரிசனம் பார்த்துக்கலாம், திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும். அப்போ இந்த டிக்கெட்டை வச்சு திருமலைக்கு போய் ரூம் எடுக்கலாமா அப்படின்னா, எப்போவுமே விஐபி பிரேக் தர்ஷனுக்கு மட்டும்தான் ஆன்லைனில் அதுக்குன்னு அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. வேறு எந்த தரிசன டிக்கெட்டுக்கும் அதுக்குன்னு அக்காமடேஷன்லாம் ஓப்பன் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஹோமம் அட்டெண்ட் பண்ணிவிட்டு மலைக்கு போகிறப்போ ஒரு 8 CROவில் பாருங்கள், ரூம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க ஆஃப்லைன் ரூம். எனிவே உங்களுக்கு ரூம் SMS வர்றதுக்கே 1 to 3 hours ஆகும். ஸோ அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது, அதில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ டேட் சூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் இருக்கும். கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா தப்பில்லாமல் சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும் அது. அப்படி அந்த கிளிப் போர்ட் மெத்தட் கொடுக்குறப்போ தமிழ்நாடு, சிட்டி, கண்ட்ரி, பின்கோடு, ஏஜ், நேமு, ஆதார், ஈவன் நீங்கள் யூபிஐயில் பே பண்ணுறீங்கன்னா அந்த யூபிஐ ஐடி கூட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குது. அப்படி அப்படியே நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு. இன்கேஸ் அது எப்படி வீடியோ போட்டிருக்கேன் கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா காப்பி பேஸ்ட் மெத்தட் இருக்குது. ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க, அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். அதை கொண்டு வந்து இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இதுவும் செட் ஆகலைன்னா நீங்கள் ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் முதலே எடுத்து வச்சுக்கிட்டு புக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டு யூபிஐ கொஞ்சம் சீக்கிரமாக புக் ஆகும். இல்லை உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்னா மறுபடியும் அதை போய் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இருக்கிறதே 150 டிக்கெட்ஸ் தான். வேறு டேட்டுக்கு வேணால் சூஸ் பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு அது மட்டும்தான் வேணும், இருக்கிறதே அந்த ஒரு டேட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னா மேக்ஸிமம் ரீட்ரை கொடுத்து பாருங்கள் புக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங்கும் இதே டைமில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. பத்மாதி அம்மாவாரி கோயில், ஸ்ரீனிவாச மங்கபுரம் அபிஷேகம் வஸ்திர அலங்கார சேவாலாம் சீக்கிரமாக புக் ஆகிடும். ஸோ நீங்கள் கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் சேவாஸ்க்கெல்லாம் அகெயின் புக் பண்ணுறதுக்கு 180 days கேப் கேட்குறாங்க. அபிஷேகம் வஸ்திர அலங்கார சேவை தான் ஆஃப்லைனில் போய் எடுக்கணும்னா ப்ரொசீஜர் அதிகம். உங்களுக்கு தேவைப்பட்ட கமெண்ட் செஷனில் கேளுங்க. ஆல்மோஸ்ட் நிறைய சேவாஸ் ஆஃப்லைனில் உங்களுக்கு எடுத்துக்கலாம். சில சேவாஸ் ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் ஆன்லைனில் புக் பண்ணவங்கள தான் முன்னாடியும் உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். அதில் நீங்கள் பத்மாதி அம்மாவாரி கோயிலில் அபிஷேகம்லாம் புக் பண்ணுறீங்கன்னா ஆன் டைமில் புக் பண்ணிக்கோங்க. சுப்ரபாதம் சேவாலாம் புக் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு 5 லேடிஸ்குள்ளார போயிடுங்க. அப்படி போகிறப்ப வலது கால் எடுத்து வச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அர்த்த மண்டபத்தில் ஆரத்தி காமிச்சு குங்குமம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம கொடுக்குற எந்த மங்கள பொருட்களாக இருக்கட்டும் தாயார்கிட்ட வச்சு திருப்பி கொடுப்பாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அண்ட் புஷ்பாஞ்சலி சேவா புக் பண்ணுறீங்க அப்படின்னா பூக்கள் நம்ம கொடுக்கலாம், புஷ்பம் கொடுக்கலாம். திருப்பாவாடை சேவா சூப்பராக இருக்கும். அதற்கு கொடுக்குற ஜிலேபி அருமையாக இருக்கும். அண்ட் அபிஷேகம் மாதத்தில் ஃபஸ்ட்டு புதன்கிழமை, ஸோ அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நடக்கிற லக்ஷ்மி பூஜா 100 ரூபா
சங்கல்பம் செய்துக்கலாம். சீக்கிரமாக தாயார் வெள்ளிக்கிழமை தரிசனம் பார்த்துக்கலாம். ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க, குங்குமார்ச்சனான்னு சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரே நாளில் நீங்கள் அபிஷேகமும் லக்ஷ்மி பூஜாவும் செய்துக்கலாம். இப்போது சுப்ரபாதம் சேவா, கல்யாணோற்சவம்லாம் டெய்லி நடக்கிற சேவாஸ்லாம் 30 டேஸ் கேப்லேயே புக் ஆகுது. அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் அபிஷேகமும் புக் பண்ணிக்கலாம், லக்ஷ்மி பூஜாவும் புக் பண்ணிக்கலாம். நிறைய சேவாஸ் திருச்சானூர், ஸ்ரீனிவாச மங்காபுரம், கோவிந்தராஜ சுவாமி கோயில் பற்றிலாம் டீட்டெயில் வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ரீனிவாச மங்காபுரமில் நடக்கிற சேவாஸ் கூட ஏகாந்தம் சேவா, குங்குமார்ச்சனா, அங்கப்பிரதட்சணம் சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் ஷேர் பண்ணிக்கேன். பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் கூட மே மாதத்துக்கு உண்டான அக்காமடேஷன் தொல்லப்பா கார்டன்ஸில் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ வேறு என்ன வழிகளில் திருச்சானூரில் நம்ம ஸ்டே பண்ணலாங்கிறது அப்பப்போ டவுட் கேட்குறீங்கிறதுனால தனி வீடியோவாக திருச்சானூர் அக்காமடேஷன் ப்ரைவேட் அண்ட் டிடிடியோடது சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். அந்த டிக்கெட் கூட அப்படி தான், ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட்டில் 2 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. அண்ட் தரிசனத்துக்கு போகிறப்போ ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு, வேஷ்டி மஸ்ட்டு, ஜென்ஸுக்கு சாரீ கட்டிக்கலாம், சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா மஸ்ட், லேடிஸ்க்கு. குழந்தைங்களுக்கு டீசெண்டாக கோயிலுக்கு போகிறப்ப நம்ம என்ன ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு போவோமோ அந்த மாதிரி போட்டு கூட்டிகிட்டு போகலாம். கோயில் உள்ள பேக், மொபைல், ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் அலோட் கிடையாது. டிடிடியோட லாக்கரும் இருக்குது, ப்ரைவேட் லாக்கர்ஸும் பற்றியும் வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கேன். மோஸ்ட் ஆஃப் த சேவாஸ் திருமலாவில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் பத்மாவதி அம்மாவாரி கோயில், ஸ்ரீனிவாச மங்காபுரம்லேயும் செய்வாங்க. ஸோ ஏதாவது நீங்கள் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு எட்டு நீங்கள் இந்த கோயில்களில் கூட பார்த்தீங்கன்னா அந்த திருப்தி நமக்கு கிடச்சிரும். குறிப்பாக அபிஷேகம். அண்ட் ஸ்ரீனிவாச மங்காபுரம் சேவாஸ் எல்லாம் எப்படின்னா ஆன்லைனில் நம்ம ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சேவ் பேசிஸில் புக் பண்ணுவோம்ல, அப்படி தான் உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஸ்ரீனிவாச மங்காபுரம்லாம் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஆன் டைமில். பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் ஜென்ரலாக அப்படி பார்க்குறது கிடையாது. யார் நம்ம போகிறோமோ முன்னாடி இருக்கிறவங்கள உட்கார வைக்கிறாங்க. ஸோ டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸில் கூட வேறு ஏதாவது ஆர்ஜித சேவை புக்கிங்கில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தாயார் கோயிலில் நம்ம அங்க பிரதட்சணமும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மே மாதம் திருப்பதி தரிசனம், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா டிக்கெட் சேர்ந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு சூப்பராக பிளான் பண்ணிக்கிட்டு சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அக்காமடேஷன் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாலண்டியர் சேவை புக்கிங் பற்றின அப்டேட் சீக்கிரம் வந்துடும். எப்போ வந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மே மாதத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.